கரெக்ட். இதெல்லாம் இந்த 21க்கு பின்னால தான் அவர் சொல்ற அட்வான்டேஜ் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்ததா இல்லன்றாரு. அதனால சொல்றாரு அதிமுக ஆட்சி காலத்துல இருந்தே இருக்கக்கூடியதுனால தான் வளர்ச்சிங்கிறாரு. அப்போ அந்த வளர்ச்சி தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் இடத்துல எத்தனை வருஷம் இருந்தது? 2011 இருந்து 21 காலம் வரை 10 ஆண்டுகள் அதிமுக இருந்தது. அதுல முதல் இடத்தில் அல்லது 2வது இடத்தில் எத்தனை வருஷம் இருந்தது? நீங்க இதை விட்டுருங்க, கொரோனா பீரியடை விட்டுருங்க, 19 விட்டுருங்க, அதுக்கு முந்தின பீரியட்ல இல்லையே. அப்போ நீங்க டெலிபரேட்டா என்ன சொல்றீங்கன்னா, சரி இது சூட வளர்ச்சி இதுக்கு ஒண்ணு இருந்தது. நீங்க சொன்ன டபுள் என்ஜின் சர்க்கார் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்தில் அல்லது நீங்க மாடலா காட்டின குஜராத் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்லணும். அடுத்து வந்துக்கலாம். அடுத்து பிரதமர் உண்மை பேசவில்லை, திசை திருப்புறது மாதிரி ஒன்று சொன்னார். இல்லை எதில் வச்சு அப்படி சொல்கிறீங்க? அதான் சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து டெவல்யூஷன் ஃபண்டு 3 லட்சம் கோடி கொடுத்தோம். ஆமாம், உண்மை. அதுக்கு முன்னால் கொடுத்தத விட நாங்கள் அதிகமாக கொடுத்துருக்கோம். கரெக்ட். அப்படி சொன்னாரா? ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னால் உள்ள 10 வருஷம் அதாவது நீங்கள் தனியாக எடுத்துக்கணும். அதில் சராசரியாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வருமானம் என்பது 12 லட்சம் கோடி. சரி, இப்போ எவ்வளவு? 30 லட்சம் கோடி. ஓகே, இது எத்தனை மடங்கு? 2.5 மடங்கா? சரி, 2.5 மடங்கு. ஆமாம், வருமானம் கூடி இருக்கு. இதில் தானே நீங்கள் டெவல்யூஷன் கனெக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னால் எப்படி இருந்தது அப்படின்னா, நான் வசூல் பண்ணுற வரியை நான் வச்சுப்பேன். சரி, ஜிஎஸ்டி வந்த பிறகு என்னது, மொத்த வரியில் 50% மட்டும் தான் கொடுப்பீங்க, 50% நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுவீங்க. உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய தனி வருமானம் என்பது வேற. சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய டாக்ஸ் ரெவென்யூ, அதனுடைய தனியான வருவாய் இருக்குல்ல, அதுல எவ்வளவு கொடுத்துருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டுகளை விட மிக மோசமாக கொடுத்திருக்காங்க. 14 லட்சம் கோடி கொடுத்துருக்கோம் சார் இது வரைக்கும் தமிழ்நாடு. என்ன எந்த வகை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு சார்? எதுக்கு சார் 14 லட்சம் கோடி? லட்சம் கோடி சொல்றேன். இது ஒரு சின்ன கரெக்ஷன். 14 லட்சம் கோடி 9வது நிதிக்குழுல தமிழ்நாடு 7.9% டோட்டல் ஷேர்ல நமக்கு டெவல்யூஷன் கொடுத்தாங்க. ஆனா 15வது நிதிக்குழுல 4% தான் தராங்க. நீங்க 4 லட்சம் கோடின்னு சொல்லாதீங்க. நீங்க எங்களுக்கு தர வேண்டிய அதே 7.9 கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து மிக அதிகமா இருக்கு, 3 மடங்கு அதிகமா வந்திருக்கும். இப்போ தமிழ்நாட்டின் வளர்ச்சி இந்தியாவின் வளர்ச்சியா இல்லையா? தமிழ்நாடு வளர்றதுல எதனால அது மரபணுன்னு வேற ஏதோ ஒன்று சொன்னாரு. தமிழ்நாடு ஒன்று மாநிலம் வளரும் பொழுது அது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு நாம கான்ட்ரிபியூட் பண்றோம். அப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாரும் தான் அதுக்கு பங்கு, எல்லாரும் தான் பங்கு எடுத்துக்குவோம். அப்போஷன் ஃபேக்டரி அப்படி தானே இருக்க முடியும். இந்தியா கணேஷ் பேசுறாரு சார், பண்ண முடியும். சிம்பிளா இது அப்போஷன் ஃபேக்டர் சார். 2 ரூபா கொடுத்தீங்களா 4 ரூபா கொடுத்தீங்க, 100 ரூபாய்க்கு 2 ரூபாயா? சரி, 100 ரூபாய்க்கு 4 ரூபாயான்னு. 300 ரூபாய்க்கு 4 ரூபாய்னா நீங்க சதவீத கணக்குல சொல்லுங்கன்றீங்க. ஏன் சார் எப்படி சொன்னானே சார், நீங்க செலவு பண்ணும்போது சதவீதம் போட்டு செலவு பண்ணீங்களா, 100 ரூபாய் 200 ரூபாய்னு செலவு பண்ணுவீங்களா சார்? உங்களுக்கு நாங்க சதவீதம் சார் எவ்வளவு வருதுங்கிறது கணக்குல எப்படி பண்ண முடியும்? இல்ல சார், அவர் என்ன சொல்றாருன்னா அரசாங்கம் அந்த மாதிரி பணமே கொடுத்தது இல்ல சார். இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி 1 சவரன் நகை போட்டு இன்னைக்கு 1 சவரன் நகைக்கு ஒரே விதமா வைக்க முடியுமா? வேல்யூ மாறுது. என்னைக்குமே பர்சன்டேஜ்ல பார்க்க முடியாது சார். இத அப்போஷன் வேல்யூ தான் பார்க்க முடியும். 14 லட்சம் கோடி கொடுத்திருக்கோம்னா 14 லட்சம் கோடி ஒவ்வொரு துறைக்கும் இல்ல. நீங்க இப்படி யோசிங்க, இப்ப வந்து பட்ஜெட் போடுறாங்க, துறை வாரியா பட்ஜெட்ல இந்தந்த துறைகளுக்கு இவ்வளவு சதவீதம் பார்க்கணுமா, இத்தனை கோடி ரூபான்னு பார்க்கணுமா? ஏன்னா வேல்யூ மணி வேல்யூ குறைஞ்சே இருக்கும் சார். 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க இது பேச முடியாது. நீங்க பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா எப்பவுமே வேல்யூ பேஸ்ட் தான் சார். எல்லாமே நம்பர்ஸ் தான் சார். கணேஷ், வளர்ச்சி வெர்சஸ் நீங்க வந்து ஒரு வெறுப்பு இதுதான் மையப்படுத்தக்கூடியதாக கொண்டு வரீங்களா? நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, நீங்க நிறைவு பண்ணுங்க, அதுக்கப்புறம் போறேன். இல்ல சொல்லுங்க. அவர் பேசட்டும், அடுத்த தடவையாவது எனக்கு டைம் கொடுக்கல. இல்ல இப்பவே சொல்றேன், இந்த குற்றச்சாட்டை வைப்பாருங்கிறதுனால எங்கேயும் போல. நீங்களே சொல்லுங்க, நீங்க நிறைவு செய்யுங்க. நீங்க என்ன சொல்லணும்னு சொல்லுங்க. கணேஷ் நிச்சயமா இருக்க காத்திருக்காரு, பேசுவோம். ஏன்னா கணேஷ் அதையும் சேர்த்து பேசிடுவாரு. திரு அன்புமணி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய ஃபார்மர் சூசைட் சம்பந்தமா சொன்னார். இந்தியாவில் ஆவரேஜ் சூசைட் எவ்வளவு லாஸ்ட் 10 இயர்ஸ்ல பெர் டே எவ்வளவு? தமிழ்நாடு எவ்வளவு? இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாநிலங்களில் யார் ஆட்சி புரிகிறா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அவங்க இருக்காங்க. அப்போ என்ன பிரச்சனைனா, இவங்க பேசுகிறது அவ்வளவும் தப்பாக பேசுகிறாங்க. நீங்கள் எப்போதுமே ஒப்பீட்டளவில் பேசுகிற போது ஓகே இந்த மாநிலத்தில் இவ்வளவு சூசைட். அவர் என்ன சொல்கிறாரு, பெர் கேபிட்டா அப்படிங்கிறார். எத்தனை இங்கே இருக்கக்கூடிய மொத்த எண்ணிக்கை அதில் எவ்வளோ சதவீதம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் உத்தரப்பிரதேசத்தோட எண்ணிக்கையும் தமிழ்நாடு எண்ணிக்கையும் நான் சொல்லலை. பர் கேபிட்டா ஒரு மனிதர்களுக்கான எவ்வளோ அப்படின்றாரு. 1000 பேருக்கு எவ்வளோ அப்படின்னு அப்படி தான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். 144 கோடிக்கு இவ்வளவுனா
8.5 கோடிக்கு, ஒருவேளை 8.5ங்கிறது 4ஆவோ 6ஆவோ இருக்கலாம். 8.5 கோடிக்கு எவ்வளவுன்னு பார்த்து தான் நானும் பெர் கேபிட்டாவாக சொல்கிறேன். தமிழ்நாடு எங்கே இருக்கு? ஏன் அப்படி சொல்றாரு? நான் என்ன சொல்றேன்னா, தவறுதலாக ஏராளமான விஷயங்களை அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதே போல் 24-25 என்சிஆர்பி டேட்டா வந்துருச்சா? என்சிஆர்பி டேட்டா நான் தேடினா வரலன்னு வருது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், 8572 குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. பெண்கள் எவ்வளவு பேர்? 1957ன்னு சொல்றாரு. அவர் என்னன்னா கடந்த ஆண்டுன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் இந்த டேட்டா, இந்த புள்ளி விவரங்கள் எங்கிருந்து வருதுன்னு கேக்குறீங்களா? எங்கிருந்து வந்தது? அப்படி வந்தா தானே நீங்க சொல்ல முடியும். அவர் சொன்னது மாதிரி அது பெர் கேபிட்டா கம்பேரிசன் அப்படின்னு தான் சொல்றாரு. அதாவது நீங்க நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு சொன்ன 25 லட்சம் கிலோ கஞ்சா என்ன செஞ்சதுன்னு சொன்னார். என்னால் கவனிக்க முடியல. 25 லட்சம் கிலோ இல்லையா கஞ்சா ஏதோ சொன்னார். ஆக்சுவலாக அதுக்கு விற்பனையாகி இருக்கிறதுன்னு சொன்னார். அதுக்கு எங்கே டேட்டா எடுத்தார்? சரி, இதெல்லாம் நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க. ஆனால் இதுக்கான ஆதாரங்களாகவோ அல்லது ஒரு குவான்டிடேட்டிவாக சொல்ல மாட்டேங்கிறீங்க இந்த குற்றச்சாட்டுகளைங்கிறார். இல்லை சரி, நாங்கள் தவறான குற்றச்சாட்டு சொல்கிறோன்னே எடுத்துப்போம். அது தவறுன்றது நிரூபிங்க. அதுதான் டேட்டாவில் கொஸ்டின் பண்ணுறேன். நான் சொல்லல, டேட்டா ஏன் மத்திய அரசாங்கம் தமிழக அரசு கொடுக்கவில்லை, அதற்கு பதில் சொல்லுங்க. ஏன் தேசிய குற்றவியல் ஆவண காப்பகம் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு அரசு என்ன டேட்டா கொடுக்குறதோ அதை வச்சு தான் டேட்டாவை வெளியிடுவாங்க. ஏன் தமிழ்நாடு அரசு கொடுக்கல? நாங்கள் செய்வது இத்தனை லட்சம் கஞ்சா விற்பனை ஆகிருக்கிறது என்பதெல்லாம் நீங்கள் இங்கே பதிவு செய்திருக்கக்கூடிய வழக்குகளின் அடிப்படையில். இங்கே வழக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் அதிகமான கஞ்சா விற்பனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் இது இல்லாமல் அதுலேருந்து நீங்கள் கணக்கு பண்ணிக்க வேண்டியது தான், ரைட்டுங்களா? குழந்தை இழப்பு விகிதம் எல்லா விஷயமுமே அதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த எண்ணிக்கைகளை நீங்கள் சொல்கிற வரைக்கும் ஒரு டேட்டா, ஆனால் நீங்கள் ஒப்பீட்டுக்கு வரீங்களே, அப்போ அது எப்படி கொடுக்க முடியும்? என்ன டேட்டாவில் ஒப்பிடுறீங்க? சார் தெளிவாக கேட்டார். இந்தியாவில் எத்தனை மாநிலம் இருக்குது, அந்த மாநிலத்தோட ஒப்பிடுறீங்க. பிஜேபி ஆள்ற மாநிலத்தில் என்ன இருக்குது, இங்கே என்ன இருக்குது? சரி, பிஜேபி அங்கே மோசமான ஆட்சி செய்கிறாங்கன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. இப்போ இங்கே உங்கள் ஆட்சி மோசமான ஆட்சின்னு ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் அவங்க கூட கம்பேர் பண்ணுறீங்க. நீங்கள் தான் வளர்ச்சியை நோக்கி போகிறீங்களே, நீங்கள் தான் மேம்பட்டு இருக்கிறீங்களே. அப்போ நீங்கள் முன்மாதிரியாக தானே இருக்கணும். ஏன் இல்லை? இதை தான் நாங்கள் சொல்கிறோம். நிதி பங்கீடை பொறுத்த வரைக்கும் தெளிவாக பேசிகிட்டு இருக்கீங்க. பிரதமர் வராரு, வெளிப்படையாக சொல்கிறாரு, நாங்கள் 11 லட்சம் கோடி இது வரைக்கும் இந்த 11 ஆண்டு காலத்தில் கொடுத்துருக்குறோம். இது கிட்டத்தட்ட நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 லட்சம் கோடி 3 லட்சம் கோடி தான் தமிழ்நாட்டுடைய பட்ஜெட். அதில் 40 to 50% சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பங்கு வந்திருக்கிறது. ஸ்டேட் ஜிடிபி growth அப்படின்றீங்க. ஜிடிபி growthல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பங்கு இருக்குன்னு பிரதமர் சொல்கிறாரு. இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள், நிரூபிங்க. இத்தனை சாலை மேம்பாட்டு திட்டத்திற்கு பிரதமர் நிதி கொடுத்துருக்குறோம்னு சொல்றாங்க. நீங்க நிதியே கொடுக்கலன்றீங்க. உங்க நிதியமைச்சர் தான் நிதியை வராத நிதிகளை பத்தி அவங்க பட்டியல் போடுறாங்க. கொடுத்த நிதிகளை நீங்க எல்லா அரசாங்கத்துக்குமே வழிமுறைகள் இருக்கு, நடைமுறைகள் இருக்கு. வராத நிதிகள்னா இதோ பிஜேபி அரசாங்கம் மட்டுமல்ல. நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது புயல் வந்தது. புயல் வந்தப்போ காங்கிரஸ் அரசாங்கத்திடம் அப்ப இருந்த அதிமுக 16,000 கோடி கேட்டாங்க. 600 கோடி தான் கொடுத்தாங்க. ஓகே, அதுல மாற்றாமுகத்தில் பாக்குறாங்க. அவங்களுடைய நடைமுறை இருக்குது. நான் கேட்பது என்னவென்றால், பிரதமர் சொல்லியிருக்கார் இது இல்லை, இவ்வளவு வரலன்னு நீங்க நிரூபிங்க, கொடுங்க. ஏன் கொடுக்க மறுக்கிறீங்க? நீங்க அதெல்லாம் விட்டு இல்லாத பொய்யை சொல்லி இந்த மக்களை ஏமாற்றி வாக்கு அரசியலுக்கு மட்டுமே பயன்படுத்துறீங்க பாருங்க. இதை தான் நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். தமிழ்நாடு என்ன நிலைமையில் இருக்கு? இன்னைக்கு போதைப்பொருள் விற்பனை இல்லைன்றீங்களா? இன்னைக்கு இப்போ குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறலைன்றீங்களா? மோசமான குற்றங்கள் நடைபெறுது இல்லை. சாரை கேட்டால் உடனே காஷ்மீருக்கு போயிடுவார்.